ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது அந்த வார்த்தைக்கான மீனிங் நான் போன வீடியோவில் சொன்னேன். இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என்னுடைய தாயார் ஒரு லோ பல்ஸ் ரேட்டில் மிகவும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்ட நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்களோட அந்த ஹெல்த் கண்டிஷனையோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற ஒரு வேலைகளையோ நான் எடுத்துக்க முடியாத சூழ்நிலைகளில் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு லோ பல்ஸ் ரேட்டு, எனக்கு ஹை பல்ஸ் ரேட்டு. அதாவது டென்ஷன் அதிகமானது, அவங்கள பார்த்துக்க கூட முடியல. ஒரு பணி சார்ந்து நம்மளால் ஒரு டென்ஷனோடவே இருக்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னுடைய தாயாருக்கு நான் சாதம், முருங்கைக்காய் சாம்பார், கோவக்காய் பொரியல், ரசம், அப்புறம் கொஞ்சம் கூழ் செஞ்சுருந்தேன் வெயிலுக்காக. அதோட மோர், கொஞ்சமாக கார சட்னி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் அவங்க சாப்பிட முடியாது. சாதம் சாப்பிடுவாங்க, முருங்கைக்காய் சாம்பார் போட்டுக்கிட்டு சாப்பிட முடியும். அதே சமயத்தில் ரசமும் ஊற்றிக்க முடியும். அது சீரகம் இருக்கிறதுனால அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கூழ் அவங்களால குடிக்க முடியாது. ஏன்னா இங்கே இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிரான பிரதேசம். இங்கே வீசிங் நிறைய இருக்கும். அதனால் அந்த ஈரமான பொருள்கள் எல்லாம் அவங்களால எடுத்துக்க முடியாது. என்னுடைய பிரதர் இருக்காங்க, அவங்க அதை சாப்பிடுவாங்க. அதனால் நிறைய நாள் கழித்து, நிறைய வருடங்களுக்கு பிறகு, இந்த 4 வருடமாக என்னால் எதையுமே சரியாக பார்த்துக்க முடியல. அதெல்லாம் விலகி கொஞ்சம் ஒரு நார்மலான லைஃபுக்கு வந்த மாதிரி எனக்கே தோணுச்சு. இன்றைக்கி ஒரு தாயாருக்கு செய்கிறது தவிர நமக்கெல்லாம் என்ன பெரிய வேலை இருக்க முடியும்? அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அங்கே இந்த உணவெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களால எழுந்து வேலை செய்ய முடியாது. ஒரு அஃபிஷியலாக, அதாவது சமையலறையில் போயிட்டு அவங்க இத்தனை நாள் ரொட்டீனாக செஞ்சிகிட்டு இருந்த அந்த வேலையை செய்யவே முடியாது. அஃபிஷியல் மீன்ஸ் ஹோம் மேக்கர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு அஃபிஷியல் தானே. காலையில் 7 மணிக்கு இல்லைன்னா 8 மணிக்கு டிஃபன் இருக்கணும் எங்கள் வீட்டில். அதே மாதிரி 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு, 12:30 1 மணிக்குள்ளே சாப்பிட்டுருவாங்க. அதே சமயத்தில் மாலையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கும். டின்னர் கரெக்டாக 8 மணிக்கு முடிஞ்சிடும். அந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியல. என்னுடைய குழந்தைய பள்ளிக்கு அனுப்பணும், தலை பின்னி விடணும், அடுத்தது கணவரை வேலைக்கு அனுப்பணும். நானும் போயிருப்பேன். அது ஓகே. இந்த இது 10 மணிக்கு நான் எப்போவுமே நார்மலாக கிளம்புற மாதிரி அம்மா வீட்டுக்கு போக முடிஞ்சது. போயிட்டு கொடுத்துட்டேன். மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி. ஓகே, இதில் என்ன விஷயம்னா, யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லோரும் கொடுக்கறது தான், நார்மல் தான். அவங்களுக்கு வீசிங் வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதாவது வீசிங் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு லோ பல்ஸ் ரேட் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சமீபத்தில் நியூஸில் எல்லாம் பார்த்தேன். சகாயம் ஐஏஎஸ் சார் அவங்க என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு கிரானைட்டு ஊழல் வழக்குகளை அவர் சந்திக்கிறாரு. அவர் பணியில் இருக்கும்போது அந்த ஊழலை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அது அவரே சொல்கிறாரு, இதை என்னால் எதிர்த்து நிற்க முடியல, அதனால தான் நான் விஆர்எஸ்ஏ வாங்கினேன். ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் பாதை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். மக்களில் உள்ளவங்களை, ஒரு நேர்மையான அதிகாரிகளை, இல்லை உத்தரவு போடக்கூடிய அரசியல்வாதிகளை, அல்லது வேறு எதனா ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் எப்போவுமே சொல்கிற மாதிரி லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடவே போயிருக்கிற மாதிரி நேற்று ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். ஓகே, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு பெரிய நெருடல்கள்லாம் இருந்திருக்கு. கிரானைட்டு குவாரி இந்த சம்மந்தமான ஊழல் சம்மந்தமாக. அதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கிரானைட்டு ஊழல்
அவர் சொல்லிட்டாரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்மையாக இருக்கணும் அவர் சொல்லும் போது எல்லாருமே இளைஞர்களுக்கெல்லாம் நாங்களும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கோம். ஆனால் அந்த ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சில பேர்னால முடியறதில்ல அப்படின்னும் சார் சொன்னாங்க. பல பேர்னால முடியாமல் விலகிடுறாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வரணும், இந்த நேர்மைக்காக போராடணும், மக்களின் நலனில் அதிகாரத்தை செலுத்துகிறவங்கள எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் பொருந்தியவர்களாக ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய தாட்டும் அந்த மாதிரி தான், ஏன்னா நான் வளர்ந்த விதமும் அந்த மாதிரி தான். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் இந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து என்னென்னா, கிரானைட் ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதிகாரிகள்லாம் குழுவாக சேர்ந்து செய்யணும், நம்மெல்லாம் குழுவாக சேர்ந்தோம்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்பக்கத்து ஆட்கள் அவங்க வந்து அந்த மனிதர்கள் வந்து நம்மளை எதிர்க்கக்கூடிய மனநிலைமை கொஞ்சமாவது மாறும். ஒரு சிலர் வந்து இந்த ஊழலை பற்றி பேசுகிறதுனால, அதாவது சகாயம் சார் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சிலரே ஊழல் பற்றி பேசுகிறதுனால யார் மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இன்னொரு விஷயமும் இருக்குது அதில். என்னென்னா, இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீட்டில் இந்த எங்கள் வீட்டில் கூட இப்போ கிரானைட் கல் தான் இருக்குது. இது வந்து வேற வீடு. அதாவது எங்கள் சொந்த வீட்டில் எங்கள் அப்பா அந்த கிரானைட் போடுறதுக்கு விடவே கிடையாது. இவர் கிரானைட் போடுறதுக்கு விடவே கிடையாது. அதுக்கு காரணமாக என்ன சொல்வார்னா, கிரானைட்டு ஊழல் நடக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்வார். அடுத்தது சிமெண்ட்டு தரையில் நடக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னும் சொல்லுவார். இன்னொன்று, அந்த சிமெண்ட்டுக்கு வந்து செலவு கம்மியாகும், நம்ம அதிகமான சம்பளத்தையோ அல்லது வருமானத்தையோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதானே ஊழலுக்கான முக்கிய படிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, கிரானைட்டு தேவைப்படுறது எல்லா மக்களுக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அவங்க தேவைகள் டிமாண்ட்ஸ் வந்து பொருளாதாரத்தில் இதெல்லாம் வரும். டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாகும் போது அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகும், அதனுடைய விலையும் அதிகரிக்கும். அதில் முறைகேடுகள் நடக்கிறதுக்கான பாயிண்ட்ஸு அங்கே தான் வருது. இது இன்னொரு விதமாக யோசிச்சு பாருங்கள். சிமெண்ட்டு தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டில். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கொஞ்சம் சின்ன போஸ்ட்டில் இருக்கும் போது, அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலயமா வந்தாங்க. அது வந்து ஒரு கம்மியான வருமானம். அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே கூட்டு குடும்பமாக நாங்கள் இருந்தது உண்டு. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா எல்லோரும், நான் நிறைய வாட்ஸ்அப்பில் போடுவேன் அதை பற்றி. அந்த மண் செவர் இருக்கும், மண் தரை தான் இருக்கும். அதில் இல்லாத ஹெல்த் கண்டிஷன் இல்லைன்னா இந்த கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹெல்த் அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஹெல்த்தாக இருக்கோம். அதாவது மண்ணில் அந்த உயிரினங்கள், மண்ணில் வாழ்கிற உயிரினங்களோட நம்ம வாழ்கிறதும் அந்த மண் வாசனையோடு வாழ்கிறதும் எவ்வளோ பெரிய ஹெல்த்து பேஸ்டாக நமக்கு வந்து உதவி புரியுதுன்னு நமக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த கிரானைட் பின்னாடி ஓடிட்டுருக்கோம். இதுவும் ஒரு ஊழல் தான். முக்கியமாக பாயிண்ட் சொல்லணுன்னா, அதாவது அதிகாரிகளோ இல்லை மக்களோ இல்லை யாரோ ஒருத்தர் இந்த மனிதர்களில் நல்லவங்களாக இருக்கணும், ஒரு நிறைய பேர் இதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகாயம் சார் சொன்னாங்க. அதே சமயத்தில் இந்த சிமெண்ட் தரையை பற்றியும் அல்லது மண்ணை பற்றியும் யோசிக்கணும். நம்ம வீடுகள் கட்டும்போது மண் தரைகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ விடுகிறோமோ அதில் தாவரங்கள் அவ்வளவு அதிகமாக வளரும். அந்த தாவரங்களை பொறுத்து தான் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பாதிக்காமல் இருக்கும். இப்போது அம்மாவுக்கு பாதித்தது அந்த ஈரப்பதங்கள் எல்லாம் அந்த சிமெண்ட்டு தரைக்குள்ளேயே இருக்குது. மண்ணில் அது உள்ளே போயிடும், பூமிக்குள்ளே போயிடும், கிராஸ் பண்ணிக்கும் மண். ஆனால் அந்த சிமெண்ட் தரையிலே பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் நடந்து நாங்கள்லாம் இப்போது இந்த கிரானைட்டில் நடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே செப்பல் போட்டு வரோம். ஒரு லக்ஷ்மி வராது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நிறைய பேர் பெரியவர்கள் திட்டுறாங்க. வீட்டுக்குள்ளேயே செப்பல் போட்டு வரோம். அம்மா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சிமெண்ட் தரையில் இப்போது அம்மா வீட்டுக்கு போனால் நான் செப்பல் கழட்டிட்டு தான் போகிறேன். அந்த ஈரப்பதங்கள் இருக்குது. அதே சமயத்தில் செப்பலே போடாமல் மண் தரையில் நடந்து பார்த்தா நமக்கு இந்த
வியாதிகள் வர்றது குறையும். அதே சமயத்தில் கிரானைட்டுங்கிற பக்கமே நம்ம போக மாட்டோம். மண் தரைகள் தான் என்றைக்குமே இயற்கை தான் நமக்கான ஹெல்த் கண்டிஷனையும் அல்லது ஊழலையும் குறைக்கக்கூடிய ஒரு பெரிய மிக முக்கிய காரணி. இயற்கையை யாருமே அழிக்கக்கூடாது, அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் சகாயம் சார் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார். அவரோட வியூ வந்து பார்த்திங்கன்னா, அவரை நீதிமன்றத்தில் கூப்பிடுறாங்க ஒரு வழக்கு விசாரணைக்காக. அந்த சாட்சி சொல்லணும் அவர். அதே சமயத்தில் வேறு பல நிகழ்வுகள்லாம் நடந்து விட்டது, எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, அதனால் எனக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போது எனக்கு தோணுன விஷயம் இது, கிரானைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லுங்க பின்னாடி எதுக்கு நம்ம அலைஞ்சிட்ருக்கோம்? எங்கேயோ இயற்கையாக ஒரு மலை இருக்கிற அந்த மலை பகுதிகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டுக்கிட்டதுனால கால் வலிகள், இன்னும் பிற ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது தேவையில்லாது. மண் தரையிலேயே வாழ்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இது சில பேர் நிறைய பேர் சிரிக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நானே கூட இப்போ அதுதான் யோசிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மண் தரைகள் அவ்வளோ இருக்கும், புற்கள் வளரும். அந்த புற்களை மட்டும் விட்டுட்டு தேவையில்லாத களை செடிகளை மட்டும் நான் எடுப்பேன். அதை பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வரணும். அதாவது நேர்மையான அதிகாரிகளும் வளர வேண்டும், அதே சமயத்தில் தாவரங்களும் மண் தரைகளும் வளர வேண்டும். இதுதான் நான் கேட்டுக்கிறேன் இதில். அதே சமயத்தில் இயற்கையான வந்து ஜாதியை பற்றி இப்போ பேசலாம். அது ஏன் பேசுகிறேன்னா, அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லைங்களா ஒரு விஷயம், அந்த சிமெண்ட்டு தரையை தான் நான் சொன்னது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமெண்ட்டு கூட நமக்கு தேவையில்லை. மண் தரை மாதிரி எந்த ஒரு ஹெல்த் பேஸ்டாக ஒரு நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கவே முடியாது. இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஜாதிகள் எப்படி தோன்றுறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜாதிகள் வந்து ஒரு குல தொழில் சார்ந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போது என்னோடய பேரை கூப்பிட்டா தான் நான் திரும்பி பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு ஜாதிக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பெயர்கள் எல்லாம் மாறிட்டு வருது இல்லைங்களா. அந்த காலத்துலலாம் லக்ஷ்மின்னு வச்சாங்க, சரஸ்வதின்னு வச்சாங்க, இப்போது லக்ஷயான்னு வைக்கிறாங்க. வேறு எதுனா சரஸ்வதிக்கு வேறு எதுனா ஒரு பேர், அது எல்லாம் வாயில் கூட நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி மாறிட்டே வருது இல்லைங்களா. அந்த மாதிரி ஜாதியை கொஞ்சம் மாற்றினால் என்ன அப்படின்னு தோணுது. அந்த ஜாதிகள் இல்லை அப்படின்றது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இது ஜாதியை திடீர்னு ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்போட முக்கிய சாராம்சம். இதில் வந்து நம்ம பிறழ்ந்து விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமாம், கண்டிப்பாக பிறழ்ந்து விட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நேர்மையாகவே இல்லாத எண்ணங்கள் இருக்குது இல்லைங்களா. இந்த நேர்மையற்ற எண்ணங்கள் ஜாதியை எடுத்துகிட்டு வருது. சகாயம் சார் சொன்னார் இல்லைங்களா, நேர்மையானவர்கள், நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள் அதிகரிக்க வேண்டும். நிறைய மனிதர்கள் வந்து நினைக்கிறாங்க, ஆனால் வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. நிறைய பேரோட கருத்தும் அதுதான். அதாவது இந்த ஜாதிய பிரச்சனையும் அதில் ஒன்று. இந்த ஊழல் சார்ந்த நடவடிக்கைகள் வரும்போது அந்த ஜாதிய பிரச்சனைகளையும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அந்த பக்குவத்தையும் மனிதர்களாக்கிய நாம் வளர்த்துருக்கணும். அதாவது இதில் இந்த அறிவை விட ஜாதிகள் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே போதும். பேட் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, குட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் அவங்க எடுத்தது. அவங்கள வந்து அந்த படத்துக்காக எத்தனையோ பேர் திட்டினாங்க. அதே சமயத்தில் அவரோட இன்னொரு படமும் இருக்குது, அசுரன் சொல்லிட்டு, தனுஷ் அவர் நடித்தது. அந்த படத்தில் நீ நல்லா படி, அந்த இடத்துல போய் உக்காரு, ஆனால் அவங்க மேலே இந்த ஜாதிய வன்மத்தை நீ செலுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த லெவலுக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். இதை ஏன் நம்ம பின்பற்ற மாட்டோங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இன்னமும் அந்த
அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்குது, நேர்மறையான சிந்தனைகள் வரல. கண்டிப்பாக அந்த நேர்மறையான சிந்தனைகள் வரணும் எல்லாருமே. அதாவது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் சகாயம் சார் கஷ்டப்படுறாரு, இல்லை வேறு யாரோ அந்த கல்குவாரிக்காக கஷ்டப்படுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கஷ்டப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்க ஏன் அந்த மாதிரி கொல்லப்படுறாங்க, இல்லை ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் கேட்குறாங்க, இப்படியெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கூட இருக்கிற நம்மை சார்ந்த மனிதர்களே நிறைய பேர் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றியும் சிந்திக்கணும். ஒன்லி அவங்க அந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, நம்ம இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த தாட்ஸ் வந்து ஒரு பகுத்தறிவு வளர்த்த இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போகுது. இந்த சிந்தனைகளும் மக்களிடத்தில் வேணும் அப்படின்னு நினச்சேன் நான். அது இதில் வந்து இன்னொன்று அவர் சொன்னார் இல்லைங்களா, வெற்றிமாறன் அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு நீ எதையும் அதாவது அடிக்கு அடிதான், உதைக்கு உதை தான் அப்படிங்கிறத விட நல்ல எண்ணங்களை சிந்திச்சா அது நார்மலாக போயிடும். ஏன் அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது உண்டு. அது ஒரு சில சந்தர்ப்பங்களில் வரும், அவங்களுக்கு அதை உணர வச்சாலே போதும். அவங்க அடிச்சிட்டாங்க அதனால் நம்ம அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம எண்ணவே கூடாது. அதை தான் நான் முதல்ல சொன்னேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக இருக்கேன். நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன், ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் தேவையில்லாத மனிதர்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றது, தேவையில்லாத ஒரு சட்டங்களை கையாள நினைப்பது, அதாவது பயமுறுத்துற நினைப்பது, இதெல்லாம் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுச்சு. எந்த மனிதனுக்கும் அது வரும். ஓகே, அஸ் ஏ லேடி இதில் ஜாதி வருதா, இல்லை அந்த எதிர்மறையான எண்ணம் கொண்ட எதுனா வருதா? கிடையாது. நேர்மறையான சிந்தனைகள், அதே சமயத்தில் ஜாதியற்ற சமூக நீதியோடு பார்க்குற பெண்களை முன்னேற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுதான் உண்மை. பெண்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு முன்னே வராங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேலே எங்களோட தாட்ஸ் வந்து நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணுறது, அதாவது பயமுறுத்துறது, சில மனிதர்களை வீட்டுக்கு அனுப்பி சட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயமுறுத்துவது, அதே சமயத்தில் இதை நீங்கள் பண்ணாதான் எங்களால் உங்களை ஏற்றுக்க முடியும், இல்லைன்னா எங்களுடைய அதிகாரத்தால் உங்களை நாங்கள் வெளியே துரத்துவோம் அப்படிங்கிறது என்றைக்குமே நாட் பாசிபிள். என்றைக்கோ அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டாரு சகாயம் சார், இன்றைக்கி வந்து பேசுகிறாருன்னா அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி மனிதர்களையும் சமாளிக்க கற்றுக்கணும் இந்த உலகம். அவங்க லெஸ் குவான்டிட்டி ஆஃப் கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள நசுக்க பார்க்கக்கூடாது. அவங்கள தன் கூடவே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறது தான் மிகச்சிறந்த நிர்வாகத்துக்கான அடித்தளம். இதை வந்து அந்த கிரானைட்டுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வீட்டில் கிரானைட்டாக அப்படியே பலன்னு போட்டுக்கிட்டு வாழ்கிறதுனால ஒரு ஹெல்த்தும் கிடையாது. அதே மாதிரி நம்ம சொல்கிறதையெல்லாம் மற்றவங்களும் கேட்கணும். நம்ம சொல்கிறத கேட்குறவங்க ஜாலியாக இருக்கட்டும், நல்லாவே இருக்கட்டும், நிர்வாகத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறத விடுத்து சொல்லாதவங்க, அதாவது அந்த கருத்துக்கு மாற்று கருத்துடையவர்களையும் அரவணைச்சிட்டு போகணும். அதுதான் நல்ல நிர்வாகிகள். இத்தனை நாள் இருந்த நிர்வாகிகள் அதெல்லாம் செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்டர் எக்ஸாம்பிள் ஹிட்லர். அவர் சொல்கிறது தான் கேட்கணும்னு நினச்சார். எந்த தூரத்துக்கு போனார் பாருங்கள் ஹிட்லர். ஓகேவா? அடுத்தது அதே சமயத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வந்துட்டுருக்கும் போது பிரசாந்த் அண்டு சிம்ரன் அந்த ஒரு மைண்ட் செட்டும் போயிட்டு இருந்தது. எங்களோட ஏஜ் தான் அவங்க, அதாவது எங்களை விட ஒரு 5 வயது பெரியவர்கள். அவங்க நடித்த படத்தெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம்.
இன்றைக்கும் அதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே ஒரு மகிழ்ச்சி, வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க சினிமா தொழிலில் அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. மக்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அது படம் பேர் எனக்கு தெரியல. பிரசாந்தையும் சிம்ரனையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்த படத்தையும் இந்த காலத்தில் அவங்க சேர்ந்து நடிக்கிற படத்தையும் அதையும் மீறி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தேன். அதுவும் அந்த மாதிரி எல்லாம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்ன பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா அதாவது ஒரு வார்த்தை வந்தது, இந்த நிர்வாகம் சார்ந்த பணி சார்ந்த எதுவுமே இல்லைன்னா இந்த யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க இல்லையா, அதில் எதனா பண்ணிக்கலாம் இல்லையா, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான கருத்துகள். ஏன்னா ஒரு படிச்சுட்டு ஒரு ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு வர்ற பெண்கள் எல்லாருமே ஒன்லி பணம் சம்பாதிக்கணும், அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் அந்த வேலையை விட்டு நாங்கள் போகணும், ஏன் அந்த பணி சார்ந்த விஷயங்களை விட்டு நாங்கள் போகணும், ஒரு அதிகாரத்துக்கு அடி பணியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். இந்த மாதிரி சிந்தனையே இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி நினச்சா இப்போ இருக்கிற அந்த சினி ஃபீல்டில் பிரசாந்த் சிம்ரன் சொன்னேன் இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, அது நிகழ்கால மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே தான் சகாயம் சார் சொல்கிறாரு. ஏன் லெஸ் நம்பர்ஸ் ஆஃப் நேர்மையாளர்கள் இருக்காங்க, ஏன் நிறைய பேர் வெளியவே வராமல் இருக்கீங்க, நீங்கள்லாம் பயப்படுறதுனால தானே எங்களுக்கு இவ்வளோ தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் சொல்கிற கருத்து எதிர்மறையான கருத்துகள் இல்லை. ஏன்னா அவர் எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு நிர்வாகத்தையோ சாடலை. நீதிமன்றத்துக்கு டைரெக்டாக எழுதுகிறாரு, எனக்கு பாதுகாப்பு இன்மை இருக்குது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அவருக்கு பாதுகாப்பு வேணும் தானே கண்டிப்பாக. ஏன் இதெல்லாம் நிறைய பெரிய நியூஸாக பேசப்படலை? சத்தியம் நியூஸில் இது போட்டிருந்தாங்க, நேற்று பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்தது அந்த வீடியோ. ஒரு சில அதாவது இன்டர்வியூக்காக அந்த மாதிரி இருந்திருக்கலாம். திரும்ப திரும்ப அவர் அரசியலுக்குள்ளே வரீங்களான்னு கேட்டுட்ருந்தாங்க. அது அவரோட இஷ்டம். அந்த இன்டர்வியூஸை கூட கொஞ்சம் மாற்றிக்கலான்னு தோணுச்சு. ஓகே, அதுவும் ஒரு விதத்தில் பல மனிதர்கள் அதை பெரிய குறையாக சொல்ல வரல. அவர் சகாயம் சார் பதில் சொல்ல முடியாமல் போனதுக்கான பதில் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அவங்க சினிமா நடிகர்களில் அந்த காலத்து எங்கள் சின்ன வயசில் இருந்த ஹீரோக்கள் ஹீரோயின்கள் அதே சந்தோஷத்தோடு இருக்கும்போது, நாங்கள்லாம் அம்மாவுக்கு லோ ப்ரெஷரு, லோ பல்ஸ் ரேட்டு, அவங்கள கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் இவ்வளோ டென்ஷனில் இருக்கணுமா, ஏன் எங்களை நிம்மதியாக விடலை, ஏன் இந்த நிர்வாகத்தில் நாங்கள் மாற்றுக்கருத்தோடு இருக்கோம்னா எங்கள் மாற்றுக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு எங்களை வெளியே துரத்துவதில், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அவளை வெளியே துரத்து அப்படின்னு சொல்லிட்டு கீழ்நிலையிலிருந்து சொல்லும் அந்த எதிர்மறையான மிகவும் கேவலமான அந்த வார்த்தைகளை பெரிய லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் ஏற்றுக்கணும், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். நிர்வாகத்தில் அனைத்து வகையான நிர்வாகிகளும் இருந்தால்தான் அந்த நிர்வாகம் மிகச்சரியாக செல்லும். அதற்காக தான் அந்த 3 வீடியோ போட்டது. இன்றைக்கி மிக நிம்மதியாக எந்த நிர்வாக தொல்லைகளும் இல்லாமல் சகாயம் சார் விஆர்எஸ் வாங்கிட்டார், அவரை நீதிமன்றம் கூப்பிட்ருக்கு. அவர் இன்றைக்கி தான் யோசித்து பார்க்குறாரு. அவர் நல்ல நிம்மதியாக இருந்திருக்கலாம், சிம்ரன் பிரசாந்த் மாதிரி. அதே மாதிரி நான் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். நிம்மதியாக மனிதர்களை விடுங்கள். அதே மாதிரி இன்னொரு நியூஸு,
அதாவது எனக்கு ரொம்ப இந்த வளர்ப்பு பிராணிகள் பிடிக்கும். முக்கியமாக நன்றியுள்ள ஜீவன்கள், நாய்கள். அவங்கள வந்து நிறைய தெருவுலலாம் போயிட்டே இருக்குது. இதனால் குழந்தைகள்லாம் கடிக்க. அதே போல் வளர்ப்பு பிராணிகளான நன்றியுள்ள நாய்களிடம் எனக்கு மிகச்சிறந்த அலாதியான பிரியம் உண்டு. சின்ன வயசுல இருந்தே. இவர் ஹரிஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரௌன் கலர் நாய்க்குட்டியை வளர்த்தாரு. அன்னையிலேருந்தே எனக்கு நாய்கள் மீது மிக பெரிய அலாதியான பிரியம் உண்டு. அந்த நாய்களை வந்து தெருவிலலாம் திரியுது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நிறைய பேரை கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்கிறோம். எவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த வெயிலில் தாங்க முடியாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து கூலிங் வாட்டர் குடிக்கிறோம், ஜூஸஸ் எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் ஏசி போட்டுக்கிறோம். அதுவும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நாய்க்குட்டிகள் அவங்களுடைய வெயில் காலத்தை தடுப்பதற்கு எங்கே போவாங்க? அந்த சாக்கடைகள் இருக்கும், அதில் தான் படுத்துக்கும். அங்கே தான் தண்ணி இருக்கும், அங்கே தான் விடுவாங்க. முற்காலத்துலலாம் நான் அந்த மண் தரைன்னு சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த திண்ணைகள் கட்டி வச்சுருப்பாங்க, அது ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஓடு, சீமை ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓடு கீழே திண்ணைகள், அது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். மண் தரை தான், ஜில்லுன்னு இருக்கும். அங்கே படுத்துக்கும். இன்றைக்கி எங்கே போகும்? எல்லார் வீட்லேயும் கேட் இருக்குது. எங்கே போகிறது? ஒரு லெவலுக்கு மேலே அந்த வெயில் சுட்டரிக்கிறது, அந்த இது, அப்புறம் அதுங்க கூடவே இருக்கிற சக நாய்கள் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறது, அவங்களுக்கும் அந்த வெயிலோட தாக்கம் இருக்குது. இது எல்லாமே அதுவும் உயிரினம் தானே. அது ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போட்டுக்குது. இல்லைன்னா மனிதர்களை, ஒரு லெவலுக்கு மேலே போகிற நாய்கள் மனிதர்களை கடிக்குது. அதையும் மீறி இன்னொரு விதத்துலேயும் சொல்கிறாங்க. அந்த நாய் பேரெல்லாம் சொல்லக்கூட விரும்பலை. பெரிய பெரிய உருவமாக இருக்குது. நம்ம நாட்டு நாய்களை விட அது என்ன பெரிய நாய்களோ இல்லை திருடர்களை பாதுகாக்கும் நாய்களோ எனக்கு தெரியல. காசு கொடுத்து வாங்குகிறாங்க, பணத்தை கொடுத்து வாங்குகிறாங்க, நிறைய பணம் இருக்குதுங்கிறதுக்காக வாங்குகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு சிந்திக்கணும். அந்த புல்டாக்ங்கிற நாய் வந்து ஒரு சின்ன குழந்தை இல்லை ஒரு பெரிய பெண்மணியை, பெரிய ஆணை கடித்து உயிரே போகிற அளவுக்கு போயிடுது. இதெல்லாம் ஏன் நடைபெறுதுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள வாழ விடலை. நம்ம அந்த திண்ணை மேலே படுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்வியலை வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் வாழ்வாதாரம். அதையெல்லாம் கெடுத்துட்டோம். ஈவன் பறவைகள், சிட்டுக்குருவி இல்லை இன்றைக்கி. அந்த செல்ஃபோன் டவர்ஸ் வளர்ந்துருச்சு, மரங்கள் இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் வீட்டு பின்னாடி மயில் வந்ததுங்க. அதெல்லாம் இந்த கிரானைட் ஊழல் தான். கிரானைட்டு குவாரி நடத்துறதுனால தான். அதெல்லாம் எங்கே போகும்? மங்கீஸு எங்கள் வீட்டு மேலே வருது. டெய்லி அந்த பைப்பை திறந்து விட்டுட்டு போயிடுறது. அதை வந்து திறந்து விட்டுட்டு போகிறதுனால எங்கள் வீட்டில் குடி தண்ணீர் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இருந்தாலும் அந்த பைப்பை வந்து நாங்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த மங்கி வந்து குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். எங்கே போகும்? தண்ணி இல்லாமல் எங்கே போகும்? நீங்களோ நானோ தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாளில் இருந்து பாருங்கள். அதுக்கு வந்து பிவிஎஸ்சி டாக்டர்ஸே இருக்காங்க, கவர்மெண்ட் டாக்டர்ஸே இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுத்தணும் அரசாங்கம். அந்த நாய்களுக்கு உரிய அந்த மருத்துவ முறைகளை பின்பற்றினாங்கன்னா கரெக்டாக போகும். இதே அரசாங்கம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே சரியாக போயிடும். அது வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாய்களுக்கு தண்ணி வைங்க, உணவு வைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுக்கான இடங்கள் இருக்குதான்னு முக்கியமாக பார்க்கணும். அது இல்லை, அதுதான் இப்போது மிக பெரிய தேவையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டாவே போதும். அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்த மாதிரி நம்மளோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் சகாயம் சார் சொல்கிறது. அவர் விஆர்எஸ் எதுக்கு வாங்கிட்டு போகணும்? அவ்வளோ நேர்மையான ஆஃபீஸர், எதுக்கு விஆர்எஸ் வாங்கிட்டு போகணும்? என்னால் முடியலை, என்னால் இந்த தொந்தரவுகளெல்லாம் சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தானே போகிறாரு. ஒவ்வொருத்தரையாக இப்படி துரத்தி விட்டுட்டா உலகம் நல்லா இருக்குமா?
அப்படின்னு சிந்திக்கணும். வாழ்வாதாரத்தை பாதித்த, இயற்கையை பாதித்த, அதாவது உண்மையான இயற்கையான எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் பாதித்தா அதற்குண்டான பின்விளைவுகளை இந்த உலகம் சந்திச்சே தீரும். அதனால் நம்ம கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது சிந்திச்சு, ஒரே அடாவடியாக இருந்துக்கிட்டு நான் கிரானைட் தான் வாங்கி எங்கள் வீட்டில் போடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் போடுங்க. இப்போதைக்கு அது சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கும் அப்படின்னா போடுங்க. அதே சமயத்தில் மண் தரைகளும் இருக்கட்டும், அந்த திண்ணைகளும் வளரட்டும், அந்த நாய்க்குட்டிகள் படுத்துக்கிட்டோம், அந்த கிரானைட்டுங்கிற அந்த மலைகளை நிறைய குறையாமல் கொஞ்சம் தேவைகள் குறைஞ்சா அதுவும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் குறைச்சிக்குவாங்க இல்லையா, அதை பண்ணுங்கள். ஒன்லி அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ இல்லை நிர்வாகங்களோ இதை குறைக்கிறதுன்றது முடியாது. சரி, ஓகே, இதை எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்களையும் கொஞ்சம் பாருங்கள். அந்த நிர்வாகத்தில் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு பிடிக்கல, உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களையும் அந்த நேர்மறையான கருத்துக்களை சொல்கிறவங்களையும் நிர்வாகத்தில் பயன்படுத்தி அந்த நிர்வாகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க தான் பெரிய. அந்த நிர்வாகத்தில் எல்லாருமே இருக்கணும். அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் இருக்கணும். மண்புழுவிலேருந்து மனிதர்கள் வரை எல்லா உயிரினமும் இந்த உலகத்தில் இருந்தால் தான் இந்த உலகமும் மண்ணும் வளம் பெறும். அதே மாதிரி தான் நிர்வாகங்களும். யாரோ ஒருத்தரை நம்ம வெளியே அமுச்சிட்டு நம்ம தாட்ஸை நம்ம கருத்துக்களை நிறைவேற்றிட்டு போகிறது நல்ல நிர்வாகம் கிடையாது. அது மிகச்சிறந்த அழிவுக்கான எடுத்துக்காட்டு தான். இப்போது பறவை இனங்கள், விலங்கினங்கள் எதுவுமே இல்லை. அதாவது புலிகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த புலிகள் சென்சஸ் பற்றி நான் ஒரு நாள் சொல்கிறேன். அந்த புலிகள் ஒயிட் டைகர் நம்ம ஏலகிரி மலையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமது முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த டைகர் எதுவுமே இல்லை இந்தியாவில், இங்கே ஏலகிரி மலையில் இருந்திருக்கு. அதே சமயத்தில் இப்போது கரடி வந்திருக்கு. அது ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நாற்றம்பள்ளி பக்கம் கரடி வந்திருக்கு. ஒவ்வொரு உயிரினங்களும் குறையுது. இதெல்லாம் நமக்கு எங்கள் அம்மாவுக்கு பல்ஸ் ரேட் குறைஞ்சது இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு பல்ஸ் ரேட் குறையணும். இதெல்லாம் பார்த்து ஆதங்கப்படணும். இதெல்லாம் ஆதங்கப்பட்டால் தான் சகாயம் சார் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எண்ணிக்கையாக கூடி ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். அதையும் மீறி சிலர் இருப்பாங்க, அவங்களையும் சமாளிச்சுட்டு இந்த உலகத்தை, எல்லாருடைய வாழ்வாதாரத்தை, முக்கியமாக மனிதர்கள், விலங்கினங்கள், பறவை இனங்கள், இயற்கை வளங்கள், இவங்களுடைய எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் கரெக்டாக கொண்டு போகலாம். இல்லைன்னா நிறைய வெயில் வரும். எல்னினோ லானினோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வரும். இப்போது திருவண்ணாமலை அந்த மலையில் அப்படியே சரிஞ்சு, பாறைகள்லாம் சரிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் இறந்து போனாங்க. அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் நல்ல நிர்வாகங்கள் இன்மை. இதுதான் இன்றைக்கி சொல்ல வர்றது. சகாயம் சார் இதை தான் சொல்கிறாரு. எல்லாருமே இதை தான் எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு சமுதாயம் உருவாகட்டும். தேங்க்யூ.